அப்படியே அடி கொய்யா பழத்தை கொடுங்க வேணாம் அம்பழத்தை கொடுங்க வேணா வேற என்ன வளத்தை கொடுங்க உங்களோட எலுமிச்சம்பழத்தை கொடுங்கனா போதும் உங்களோட எலுமிச்சம்பழத்தை கொடுங்கனா போதும் அப்படியே ஒரு உங்களோட புளிக்குழம்பு போதுமாமி உங்களோட புளிக்குழம்பு போதுமாமி அஜக்தா அப்படியே போடு அஜக் அஜக் போடு அஜக் போடு அமுக் போடு அஜக் போடு இந்த போடு அப்படியே தாண்டா ஒரு தாளக்காரன் செவரொட்டி தெறிக்க அரை வாங்க போறேன். ஆமா இதான் அவனுக்கு கடைசி நாடகம். மாமா இங்க வாமே பாத்தியாரியா இந்த பொண்ணை தானே எனக்கு பரிசம் படம் கொட்டி பண்ணி நேத்து ஆனா அழகான பொண்ணு. சரி இந்த பையா இந்த ஊர் கிராமத்துக்கு எல்லாரும் சேர்ந்து காலையில் 6 மணிக்கு வள்ளிக்கு முருகனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பேசாம போயிட்டு சிம்பிள்கிட்ட வெட்டிவேன் இல்ல எங்க வெடிக்கிறான் பாரு. வாப்போ இப்பதான் உனக்கு நோக்கம் கிளம்பி இருக்கு. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஆம்பளை தான் பொம்பளை இல்லை. எட்டத்துல இருந்து வாக்கில உன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. வப்பாட்டி குடும்பமா என்னத்த சொல்ல புடிங்க வச்சாரே பிடிக்கவா பக்கத்துல வா. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா ஒரு சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. அடி சின்ன பொண்ணு வேணா மாமி பெரிய பொண்ணு வேணா மாமி. வேற யாருதே வேணும்? இன்னைக்கு ஒரு ராத்திரி வில்லியாரேந்தர் மேடைக்கு பின்னாடி நீங்க வந்தா மட்டும் போது மாமி நீங்க வந்தா மட்டும் போது மாமி. அப்படி இந்த வாங்க மாமா. இங்கு டான்சராக தோண்டி நடிக்கும் மாந்தோப்பை சேர்ந்த பப்புனாக நடிக்கும் ஆனந்தராஜ் அவர்களுக்கு எங்கள் கிராம சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் கஞ்சால் குடும்பத்து சார்பாகவும் இந்த பொன்னாடைய பூவாடைய போத்து. ஆமாம் அப்போ அப்படியே ஏய் இங்கே வர அண்ணே இதை போட்டோ எடுத்து அப்படியே ஒரு பொண்டாடி கனி போடணும். ஆமாம் காலையில் கஞ்சி இல்லாமல் தெரியட்டும். பழைய டைமண்ட்ரம்மா இருக்கும் போலுக்க வீச்சம் என்னத்த சொல்ல. பெட்டிக்காரு சொல்லுடி என்னதையா உனக்கு என்ன பால் கறந்துட்டு போறியா கொஞ்ச நேரம்? நல்லா இருக்கணாத்தேன் நல்லா இருக்கணா பத்து மாடா. ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான். ஆள் பார்க்குறதுக்கு தான் இப்போதைக்கு இப்படி இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மேக்கப்பெல்லாம் களைச்சிட்டு வெளியில் வந்தேன்னா வில்லியார் அந்த என்னைய சாணி வரைக்க கூட கூப்பிட மாட்டாங்க. முகர அடி அப்படி இருக்கும். அப்படிலாம் இருந்தாலும் ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. என்னடி நடந்துச்சு? ரொம்ப சிரமமுங்க. நல்லா இருக்கணா சூப்பர் அள்ளிட்டேன் நிஜமா தானா? ஆமா அழகா இருந்து என்ன செய்ய? ஏண்டி அழக படைச்ச ஆண்டவே ஏண்டி சிரிக்கிற? அழுகு 2000 வட்டவளே. அப்படியா? அழக படைச்ச ஆண்டவே சாந்திக்கு மாதிரி எனக்கு முட்டுக்கானு அதைத்தானடா உடைக்காம விட்டுட்டேன். எதடி உலகத்தேன் படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? படைச்சிருந்தேன்னா இந்த திருப்போணம் பகுதியில எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளைச்சிருப்பேன் தெரியுமா? சிறுசுல இருந்து பெருசு எழுதி ஒரு ஆள் அதுல என் மாமன் மை செட்டெல்லாம் விற்க வச்சிருவேன். அதை சொல்லு. பூரா பேரையும் லைன் பண்ணி. ஆனா இன்னொரு விஷயம் கருப்பு. என்ன விஷயம்? ஆனா இந்த நாடகத்துல இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். சரி. ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. ஏண்டி? ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது.
ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்கணும்னா 4 கொக்கியும் பட்டார்னு புடுங்குது. அப்புறம் ஊக்க குத்திட்டு வந்தோம்னா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. ஐயப்பா. அதுக்கு பிதுக்கு மருந்து போடுறதுக்கு தருமாசி பத்திரி 16 நாள் போக வேண்டியிருக்கு. என்னத்த சொல்றது, நான் என்னம்பே அதும்பேன். சரி, இந்நேரத்துல சித்தப்பேன் குருமாரியை பிடிச்சிக்கிட்டு வேணாம் வேணாம் வேணாம். ஆமா, அது வந்து கரண்ட் அடிச்சிருச்சு. இப்பெல்லாம் நாங்களாம் எங்க வரோம் தெரியுமா? எங்க போறீங்க? ஆனா உண்மையிலேயே எங்க அப்பா சொல்ற பேச்சை கேட்டுத்தான் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டு நடந்து வளர்ந்தேன். சரி. ஆமா சித்தப்பாவா, உனக்கு மய வேணும். இப்போதைக்கு உனக்கு மகளுக்கு ஒரு நல்ல மருமையை நான் பார்க்கறது அது ஓம் பொறுப்புத்தேன். ஆமாம், நீ அது உட்காந்துருக்க சைஸே சரியில்லையே. பழைய புளியோதரை போட்டோன்னா தரையை நக்குனது மாதிரி இருக்கு. அந்த கவட்டை லேசாக மடைக்கு உட்காருப்பாயாப்பா. அப்படியே நாய் வருதா? நாயெல்லாம் வரத்தையும் செய்யும். பழைய கவிச்சி அங்கே அடிக்குதுல, அதுக்கு வரத்தையும். என்னத்தை சொல்றது கருப்பு, சொல்லடி. ஆனா உலகத்திலேயே எனக்கு நடந்த மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்ன நடந்துச்சு? ரொம்ப சிரமம். என்ன? பிறந்ததுல இருந்து 25 வருஷமா வயசுக்கே வரல. என்னடி சொல்ற? நானும் போகாத ஆள் இல்ல. சரி. வைத்தியம் பாக்குறதுக்கு ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை சந்திச்சேன். அவர் பேர் என்ன? உப்புலக்குண்டு மாயகிருஷ்ணன். சரி. ஐயா, வயசுக்கு வர்றதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். என்ன கொடுத்தாரு? அப்பத்தான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன வரல இல்லை உன் மகதையன் லேசா குச்சிக்கிட்டு கிளறி விடுறியா? இருப்பா, என் நடந்த கதையை சொல்லிவாரு. சொல்லுடி. அந்த வயசுக்கு வர்றதுக்கு கேட்டதுக்கு அந்த வைத்தியர் சொன்னார். என்ன சொன்னாரு? வயக்காட்டுல ஒரு மூலிகை இலை கிடக்கு, போய் புடுங்கிட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சீன்னா நீ வயசுக்கு வந்துருன்னு சொல்லிட்டார். சரி. என்னதாப்பா உனக்கு? ஆனா நாடகத்தை கெடுத்ததே நீ ஒரு ஆளா திருப்பின. சரி விடு மாமா, கொண்டு வாவோம் சாமா. மண்டையே இப்படி இருக்க, பழைய திருவோடு மாதிரி சரியில்லையே. எப்படியோ ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன். சரி. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? காதல் ஆசை வந்துச்சு. ஓ. முதலா ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சு. கொத்தனாரு நல்ல சம்பளமாச்சே. அவர் தான் நல்லா மட்டை கம்பு பெருசா வச்சிருப்பாரு. சரி. நல்லா ரெண்டையும் முடிச்சுக்கிட்டு எதை? மணியரசு பலகையும் சரி கரண்டியும் முடிச்சுக்கிட்டு நல்லா வேலை பார்த்து நீ கொத்தனார் சம்பளம் 1200 300 வரைக்கும் போயிருச்சு. சரி. அருமையான சம்பாத்தியக்காரதேன். எப்படினாலும் நம்மளை குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி முதலிரவு போகையில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு என்னடி ஆச்சு? நிறைய சொம்பு பாலோட ஓரே போய் அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. யாரு பழம்? ஒரு வாழைப்பழத்தோட. சரி. உள்ள ஒரே 28 வயது முதலிரு வரையில உட்காந்துருக்கான் பாரு. எப்படி? 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். சரி. இதேண்டா இப்படி உட்காந்துருந்தேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். 1200 சம்பளம் வாங்குறேன். ஓஹோ. உனக்காக ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், எங்கிட்டாவது ஓட்டை கிட்ட இருந்தா காமி பூசுறோம்னா. சரி. எனக்கு உசுரே போயிருச்சு. ஏண்டி? அதே பாட்டுக்கு ஊடால சல்லியை போட்டு இருத்துனேன்னா அத சொல்லு. ஆத்தி என் நிலைமை என்ன ஆகுறது? வேணாம் சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். யாரு? அவர் யாரு தெரியுமா? யாரு? மதுரை பாண்டி கோவில் இருக்குல்ல, ஆமா, அந்த பாண்டி கோயில் வாசல்ல சரி கறிக்கடை வச்சிருக்காரு. பேர் டிப்பாட்டப்பா. ஆமா, அதை வச்சது அவங்க அப்பா. சரி. அவர்கிட்ட போய் ரொம்ப நாளா உங்களை பிடிச்சிருக்கு, சரி எனக்கு ஒரு வாழ்வு தாங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? அப்பத்தான் அவர் சொன்னார், நானும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமத்தே இருக்கேன், ஒரு நாளைக்கு 25,000 30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன். சரி. கறிக்கடை வெட்டி கறி வெட்டி உன்னை எப்படினாலும் வச்சு கட்டி காப்பாத்துறேன்னு சொல்லிடுறீ. சரி. கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி அப்புறம் கறிக்கடைக்கார்ட்ட முதல்ல போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். அப்புறம் என்னாச்சு? நிற சொம்பு பாலோட. சரி. அவர்னாலும் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. அதை சொல்லுடி. உள்ள ஒரே 28 வயது முதலிரு வரையில்னா என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்க வாத்தியாரே. பால், பழம், ஸ்வீட்டு எல்லாம் இருக்கணும். இதுகெல்லாம் இருந்தாத்தே ஒரு முதலிரு வர. கண்டிப்பா. ஆனா அந்த கறிக்கடைக்கார 28 வயது உள்ள ஒரே என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன வச்சிருந்தேன்? நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறிக்கட்டை, இந்த கட்டை 2. சரி. சின்ன சைஸ் கத்தியில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் 6 கத்தி வச்சிருந்தேன். இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். சரி. வேற ஒண்ணும் இல்ல,
காலையில பாண்டி கோயில்ல ஒரு காது ஊத்து சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ஒரு 25 உருப்படி உரிக்க வேண்டியிருக்கு. சரி. அங்க வேலைக்கு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்னா நீங்க வேலைக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க பாலை குடிங்கன்னு பாலை கொடுத்தேன். சரி. வாங்கி பாதி பாலை அவன் குடிச்சு புட்டு அப்புறம் பாதி பாலை என் மேல பாசத்துல எனக்கு கொடுத்தாரு. நான் வாங்கி அந்த பாலை குடிச்சதுக்கு, காலையில கல்யாண வீட்டுல பழைய சாம்பாரை தின்றதுக்கு கண்ணை கட்டி வந்துருச்சு. அசந்து மயங்கி தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கு. தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன். என்னடி ஆச்சு? எடுவட்டவைய என்னைய துணிமணியை பூரா கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன். இது ஏன்டா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன். சரி. அப்பத்தே அவன் சொன்னியா, வேற ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயிலுக்கு காது ஊத்துக்கு 25 உருப்படி சொல்லியிருந்தாங்க. சரி. அதுல ஒத்த உருப்படி மட்டும் என்கிட்ட கயரை அத்துட்டு ஓடிருச்சு. சரி. அதே உன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணியிருக்கோம். இவன்ட்டு இருந்தோம்னா செவரட்டு தனியா அது தனியா கிட்னி தனியா எடுத்துருவான்ட்டு கண்டிப்பா அவன் வேணாம் சொல்லிவிட்டு. சரி. இப்ப இங்க வந்துட்டேன். இங்க வந்து இப்ப கண்ணும் கருத்துமா காட்டு காவல் பார்க்க போறான். ஓஹோ. நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்திருப்பா. ஆமா. அம்மா வந்திருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார். யாருடி அது? அவர் தான் எங்க மாமா. மாமாவா? மொத்தம் எனக்கு எத்தனை மாமா தெரியுமா? எத்தனை மாமா? மொத்தம் எனக்கு 7 மாமா. என்னடி சொல்ற? ஆமா. ஒரு மாமா உப்புல கொண்டு பாண்டி. சரி. இன்னொரு மாமா குருமாரி. ஆமா குருமாரி. இன்னொரு மாமா வர. யார் அது? அவர் தான் எங்க மாமா, மூத்த மாமா. பேரு? அவர் பேரு MKR. MKR. ஆமா. அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கும். அதனால எங்க மாமாவை கூப்பிடுவோமா? மாமா